அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இப்போ ரிசல்ட்டு +2 ரிசல்ட் வந்துட்டு வந்ததுக்கு பிறகு அதில் இருந்தே என்னன்னா நம்ம மாணவ மாணவிகள் எல்லாம் கல்லூரி சேர்றதுக்காக படையெடுக்க தொடங்கியிருக்காங்க, படையெடுத்து வர்றாங்க. அதுலேயும் குறிப்பாட்டு என்னென்னா, இந்த பொறியியல் படிப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற பாடத்துக்காகத்தான் எல்லாரும், அதாவது 600 மார்க்குக்கு 595 மார்க் எடுத்தவனும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கேட்குறான், 310 மார்க் எடுத்தவனும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கேட்குறான், ஏன் அதுக்கு கீழே எடுத்து ஜஸ்ட்டு பாஸ் ஆனவனும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கேட்குறான். இது சரியா? இதுதான் நம்ம இந்த பதிவுடைய நோக்கம். அது என்னத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் உடனடியாக வேலை கிடைக்கும், நிறைய சம்பளமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நம்பிக்கை. உண்மையிலே அந்த நம்பிக்கை சரியா அப்படிங்கிறது தான். ஒரு வகையில் சரிதான் அந்த நம்பிக்கை. ஆனால் அதையும் தாண்டி வேறு சில விஷயங்களும் இருக்குது. அந்த ஒரு படித்தா மட்டும்தான் அது நடக்குமா அப்படின்னா அது இல்லை. அதுக்காக தான் அந்த பதிவு. இப்போ என்னென்னா, கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்களை நிறைய மாணவர்கள் மோகம் கொண்டதுனால சில கல்லூரிகள் அந்த கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு இல்லை அதை சார்ந்த பிரிவுகளில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த பிரிவுகளில் வெவ்வேறு ஏஐ, டேட்டா சயின்ஸு அப்படின்னு ஏகப்பட்ட பாடப்பிரிவுகளை, ஏகப்பட்ட இருக்கைகளையும் விண்ணப்பித்து பெற்றுள்ளார்கள். அதுதான் உண்மை. நிறைய இடத்துல காலேஜில் இது அதனுடைய சீட்ஸ் எண்ணிக்கை கூடியிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, நிறைய பேர், கொஞ்சம் பேர் அவங்க விரும்பி அந்த பாடங்களை எடுத்து படிக்கிறாங்க. அவங்கள பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களெல்லாம் படிக்கிறாங்க, அதனால் நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போய் படிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது அந்த பாடப்பிரிவானது அடிக்கடி அப்டேட் ஆகக்கூடிய ஒரு பிரிவு. ஸோ அதை படித்தாச்சுன்னா டே டு டே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஆகாத பட்சத்தில் இவர் அதாவது அப்டேட் ஆகலைன்னா இவர் பிரயோஜனமற்ற ஒரு நபராக மாறி விடுவார். இவருக்கு வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிரும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஐடி கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெஷரை, குறைஞ்ச சம்பளத்துக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷர் கொண்டு வருவாங்க. புதிய மாணவரை பிடிச்சிட்டு வெளியே வர்றவரை அவரை கொண்டு வருவாங்க. காரணம், அவர் எனர்ஜெட்டிக்காக இருப்பார், சம்பளம் குறைய கொடுத்தா போதும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அப்டேட் ஆகுறதுல ரொம்ப ஈஸியாக இருப்பார். ஒரு வயசான ஆளை கம்பேர் பண்ணும்போது, வயது முதிர்ந்த ஆளை கம்பேர் பண்ணும்போது அவர் சின்ன வயசுக்காரங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. அதனால் வயது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆனதுக்கு பிறகு ஐடி ஃபீல்டில் பிரச்சனை தொடங்கிடும். மற்ற ஃபீல்டுகளை கம்பேர் பண்ணும்போது, மற்ற ஃபீல்டில் ஒரே கம்பெனியில் ரிட்டையர் ஆகிறோட கூட இருக்கலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி வாய்ப்பு மிக மிக குறைவு. அதோடு மட்டும் இல்லாமல், ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிட்டுனா நீங்கள் அப்டேட் ஆகிட்டு அடுத்த கம்பெனிக்கு தாவி போனால் மட்டும்தான் உங்கள் சம்பளமும் அதிகரிக்க வாய்ப்பும் உள்ளது. சரி, இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் அவருக்கு இஷ்டம் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லோரும் போகிறதுக்காக போனார்னா அவரால் டே டு டே அப்டேட் ஆக முடியுமா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்தமான படிப்பையே நீங்கள் தேர்ந்தெடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸு தேர்ந்தெடுக்க அவசியம் இல்லை. காரணம், நிறைய ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸே இல்லாத, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காத மாணவர்களையும் ஐடி கம்பெனிகள் வேலைக்கு அமர்த்திக்கிட்டு தான் வராங்க. நல்ல சம்பளத்தோடய அமர்த்திக்கிட்டு வராங்க. ஸோ ஐடி ஃபீல்டில் வேலைக்கு சேரணுங்கிறதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடம் படித்தா தான் சேர முடியுங்கிறது கட்டாயம் இல்லை. அது சமீபத்தில் வரலாறு நிரூபிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் உங்களுக்கு நீங்கள் ஐடி ஃபீல்டிலே வேலை சேரனாலும் ஏதாவது ஒரு பொறியியல் படிப்பை படித்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட பொறியியல் படிப்பை படிங்க. உங்கள் இஷ்டப்பட்டதில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இஷ்டப்பட்டதை படிச்சிங்கன்னா நல்ல முறையில் படிப்பீங்க, நல்ல நாலேஜோடு வெளியே வருவீங்க. அந்த கோர் இண்டஸ்ட்ரியிலே நீங்கள் வேலைக்கு போக முயற்சி பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ளே கூட நுழைஞ்சு நீங்கள் வேலை வாங்க முடியும். அதனால்
கம்ப்யூட்டர் சயின்ஸ் பக்கத்தில் போய் அதுக்கான அதை வந்து கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு அதுக்கிட்ட அணுகி அது கிடைக்காதுங்கன்னு பயத்தில் நிறைய பணத்தை கொடுத்து தேவையில்லாமல் கவுன்சிலிங் போகாமல் நீங்கள் ஒரு சீட்டை வாங்குறீங்க. நிறைய பேர் பெற்றோர்கள் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. நம்ம குழந்தைக்கு எங்கே இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற பயத்தில். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐடி தான் படிக்கணும், அதாவது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணுங்கிறதுக்காக தரமற்ற கல்லூரியை கூட தேர்ந்தெடுத்துறாங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம என்ன படிக்கிறோங்கிறத விட எங்கே படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஏன் எங்கே படிக்கிறோம்? லேப் இருக்காது, ஃபேக்கல்ட்டிஸ் இருக்க மாட்டாங்க, சரியாக பாடம் நடத்த ஒன்றுமே எந்த வசதியும் இருக்காது, ஏன் சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் கூட இருக்காது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன படிக்க முடியும், என்ன கற்றுக்கிட முடியும், என்ன நாலேஜ் உங்களுக்கு வரப்போகுது? எதுவுமே வராது. ஸோ அதை விட எந்த கோர்ஸ் டிமாண்ட் இல்லாமல் நல்ல கல்லூரிகளில், தலை சிறந்த கல்லூரிகளில் கிடைக்கோ அதில் நீங்கள் படிக்கலாம். ஏன் எல்லோரும் பொறியியலுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு 10 நாளாக இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சரியாக ஓப்பன் ஆகலை, லா ஓப்பன் ஆகி ரன்னிங்கில் இருக்குது, அது போக வெட்னரி ஓப்பனில் இருக்குது. இதிலெல்லாம் அக்ரிகல்ச்சரை பற்றியோ வெட்னரி பற்றியோ லாவை பற்றியோ பெரிய என்கொயரிஸ் எதுவுமே வரல. இதோ 1-2 பேர் ரேராக போடுறாங்க. அங்கேயும் நல்ல சிறப்பான கோர்ஸுகள் இருக்குது, வளமான எதிர்காலமும் இருக்குது. நீங்கள் அந்த துறையிலையும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். பொதுவாக எப்போவுமே அதிகப்படியான கூட்டம் உள்ள ஒரு ஏரியாவில், அதாவது சப்ளை நிறைய கிடைக்கும், டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஒரு இதுக்கு உடைய மதிப்பை கூட்டும். சப்ளை அதிகமாக இருந்தாலே டிமாண்டு கண்டிப்பாக குறைந்து விடும். ஸோ எங்கே சப்ளை இல்லையோ அங்கே டிமாண்ட் அதிகரிக்கும். ஸோ என்னுடைய பார்வையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம், காலம் பதில் சொல்லும் அதுக்கு. ஆனால் ஒரு விவசாயத்துறை படிப்போ இல்லை வெட்னரியோ வேறு படிப்புகள், அது அல்லாத ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் உள்ள படிப்புகளை படித்தவங்களுக்கு, அதுவும் தான் விரும்பின பாடத்தை ரசித்து படித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எதிர்காலம் இருக்குது என்பதை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.